ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான குலாப் ஜாமுன் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இந்த குலாப் ஜாமுன் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க, சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் கூட வெடிப்பு விடாமல் ரொம்பவும் நல்ல ஸ்மூத்தாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான குண்டு குண்டு குலாப் ஜாமுன் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இங்கே எம்டிஆர் குலாப் ஜாமுன் பேக்கெட் ஒரு பேக்கெட் எடுத்துருக்கேங்க. இந்த பிராண்டு பண்ண ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்கள் விருப்பம், நீங்கள் எந்த பிராண்ட்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்கள் விருப்பம், நெய் இருந்தாலும் நீங்கள் நெய் போட்டுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பாலை ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்திக்கு பிணையிற மாதிரி ரொம்பவும் அழுத்தி பிணையக்கூடாது. ரொம்பவும் சாஃப்டாக அப்படியே மேலோட்டமாக நம்ம வந்து ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இந்த மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துடணும். ரொம்பவும் அழுத்தம் கொடுத்துடாதீங்க, கண்டிப்பாக விரிசல் விட்டுடும். அப்படியே ஸ்மூத்தாக இந்த மாதிரி பண்ணி எடுத்துடணும், அவ்வளோதான். இப்போ அப்படியே மூடி போட்டு விட்டு ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். கையில் கொஞ்சமாக நெய் தேய்ச்சிக்கோங்க, அப்போ தான் மாவு வந்து கையில் ஒட்டாமல் இருக்கும். உங்களுக்கு குலாப் ஜாமுன் சின்னதாக வேணும்னாலும் சின்னதாக ஒட்டிக்கலாம், பெருசாக வேணும்னாலும் பெருசாக ஒட்டிக்கலாம். எல்லா பீஸும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ்க்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மாவை தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எடுத்துருக்கிற மாவை கொஞ்சமாக கையில் எடுத்து அப்படியே வச்சுக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிணையக்கூடாது. லைட்டாக ஃபஸ்ட்டு எடுத்ததும் உருட்டிடக்கூடாது. லைட்டாக மேலோட்டமாக உருட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே இந்த ஷேப் வந்துடும். பாருங்கள் நான் பண்ணுறதை பார்த்துட்டே இருங்க. பாருங்கள் எந்த அளவு நல்லா மேலே மாவு அப்படியே உப்புற மாதிரி இருக்குது. ரொம்ப அழுத்தம் கொடுத்துடாதீங்க, விரிசல் விட்டுடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக உருண்டையாக கொஞ்சமும் விரிசல் இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி எல்லா மாவையும் இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வெடிச்சிரும். சின்னதாகவோ பெருசாகவோ உங்களுக்கு எந்த சைஸில் குலாப் ஜாமுன் வேணுமோ அந்த சைஸில் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, எல்லாமே உருட்டியாச்சு. இதில் 40 குலாப் ஜாமுன் இருக்குங்க, சின்ன சின்னதாக. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற குலாப் ஜாமுன் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்பவும் ஹை ஸ்பீட்லேயும் இருக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பொரிக்கணும். இல்லைன்னா வந்து குலாப் ஜாமுன் வந்து வெடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. இது 2வது டிப்ஸுங்க. ஃபஸ்ட்டு முதல் கொஞ்சமாக பொரிச்சிக்கிறேன், 2வது வச்சுருக்கிற மாவை 2வது பொரிச்சிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி தான் பொரிக்கணும். ஃபஸ்ட்டு மாவு போடும்போது உள்ளே போயிடும். அது வெளியில் பொங்கி வெளியில் வரும்போது நம்ம ஒரு கரண்டியால் இந்த மாதிரி தள்ளி தள்ளி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஈவனாக ஒரே மாதிரி பொரியும். இடையில இந்த ஜல்லி கரண்டியில் மேலே இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தி ப்ரெஷர் கொடுக்காதீங்க, லைட்டாக மேலோட்டமாக இப்படி கொடுத்தீங்கன்னா சூப்பராக ஈவனாக பொரிஞ்சிடும். இப்போ இதை ஒரு தனியாக பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் இதை பொரிச்சு எடுத்தாச்சு. மிச்சம் இருக்கிற இந்த உருண்டைகளையும் மறுபடியும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மீடியமான எண்ணெயில் கீழே போட்டதும் ஃபஸ்ட்டு பொங்கி மேலே வராது. மேலே பொங்கி வர டைமில் ஒரு ஜல்லி கரண்டியில் தள்ளி தள்ளி விட்டுக்கோங்க. இடையில மேலே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ண வேண்டாம். அவ்வளோதாங்க, எல்லாமே புரிஞ்சாச்சு. மறுபடியும் இந்த மீதம் இருக்கிற இந்த உருண்டைகளையும் தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், எல்லா உருண்டையும் அழகாக பொரிச்சு எடுத்தாச்சு. கொஞ்சமும் விரிசலே இல்லாமல் உடையாமல் இருக்குது பாருங்கள், ரவுண்டாக. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து சர்க்கரை பாகு பண்ணுறதுக்கு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது 500 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/2 கிலோ சர்க்கரை போட்டுக்கணும். 1/2 லிட்டர் தண்ணிக்கு 1/2 கிலோ சர்க்கரை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சுகர் பேலன்ஸ் பண்ணி கொடுக்க ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க. 3 ஏலக்காய் இடித்து போட்டுக்கோங்க, முழுசாகவும் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொதி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த சர்க்கரை பாகு வந்து ரொம்பவும் கம்பி பதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்பவும் பாகு மாதிரி கட்டியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு விரலில் இந்த மாதிரி சர்க்கரை பாகை தொட்டு பாருங்கள். இந்த மாதிரி பிசு பிசுப்பாக இருக்கணும். இதுதான் பதம், கம்பி பதம் வரக்கூடாது. இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை பாகை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். 3வது டிப்ஸ் வந்து இந்த மாதிரி நல்ல சர்க்கரை பாகு சுட சுட இருக்கும்போது நம்ம பொரித்து வச்சுருக்கிற குலாப் ஜாமுன் உருண்டையை போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நல்ல சாஃப்டாக நல்லா சூப்பராக உடையாமல் குலாப் ஜாமுன் வந்து நல்லா உள்ள சர்க்கரையெல்லாம் அப்சர்வ் ஆகி சூப்பராக சாஃப்டாக நல்லாயிருக்கும்.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா குண்டு குண்டு குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இது போலயே செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி குலாப் ஜாமுன் பிடிக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, சூப்பராக குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக இது போல் நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள். கொஞ்சமும் உடையாமல் இது போல் நல்ல சாஃப்டான குலாப் ஜாமுன் உங்களுக்கும் வரும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.